பேசும்போது அந்த போராளியின் கண்கள் பிரகாசமடைந்தன. இனம் புரியாத ஒரு உற்சாகம் அவரது முகத்தில் ஏற்பட்டது. இதோ இப்பொழுது அண்ணனை நான் எனது மனக்கண்ணில் கண்டு கொண்டிருக்கின்றேன். சிரித்தபடி என் மனக்கண்ணில் அவர் நின்று கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் அவர் பேசியது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த முன்னாள் போராளி தலைவர் பிரபாகரன் பற்றி என்னிடம் தெரிவித்த ஒரு அனுபவ பகிர்வுதான் என்னை ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றிருந்தது. 1995 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஸ்ரீலங்கா வான்படையின் அவ்ரோ விமானத்தை சுட்டு வீழ்த்திய சம்பவத்தில் தானும் அந்த அணியில் சென்றதாக தெரிவித்த அந்த போராளி விடுதலை புலிகளின் அந்த தாக்குதல் நடவடிக்கையில் தலைவர் பிரபாகரன் அவர்களின் தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டு நின்ற அதிசய சம்பவம் ஒன்றை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். 1995 ஆண்டு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 3ஆம் கட்ட ஈழ யுத்தம் ஆரம்பமாகி இருந்தது. ஸ்ரீலங்கா படையினருக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் கடுமையான சண்டைகள் இலங்கையின் வடக்கு கிழக்கு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் யாழ்குடாவின் பெரும் பகுதிகள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன. பலாலியில் நிலை கொண்டிருந்த ஸ்ரீலங்கா படையினருக்கான வழங்கல்கள் கடல் வழியாகவும் வான்வழியாகவுமே நடைபெற்றுக் கொண்டிருந்தன. பலாலி ஸ்ரீலங்கா படைத்தளத்திற்கு படை வீரர்களையும் ஆயுதங்கள் மற்றும் விநியோகங்களையும் மேற்கொள்வதற்காக அந்த காலகட்டத்தில் அவ்ரோ ரக போக்குவரத்து விமானங்களைத்தான் ஸ்ரீலங்கா படையினர் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். மூன்றாம் கட்ட ஈழயுத்தம் ஆரம்பமாகி ஒரு வாரத்தில் பலாலி விமானப்படை தளத்தில் இருந்து புறப்பட்ட ஸ்ரீலங்கா வான்படையின் அவ்ரோ விமானம் மீது விமான எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டு அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள் விடுதலை புலிகளின் ராதா வான் பாதுகாப்பு அணியினர். விடுதலை புலிகளின் வரலாற்றில் அவர்கள் விமான எதிர்ப்பு ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடாத்திய முதலாவது சந்தர்ப்பம் என்று கூறப்பட்ட சம்பவம் அது. 1995 ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி மாலை 4:20 மணியளவில் CR-835 Avro HS-748 என்ற விமானம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் விமானிகள் உட்பட அந்த விமானத்தில் பயணம் செய்த 51 படையினரும் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டவர்களுள் ஸ்ரீலங்கா வான்படையின் வடபிராந்திய கட்டளை தளபதி ராஜர் வீரசிங்கவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தாக்குதலை மேற்கொள்வதற்காக சென்ற தலைவர் பிரபாகரன் அவர்களின் மெய் பாதுகாவலர்களை கொண்ட ராதா வான் பாதுகாப்பு பிரிவில் என்னுடன் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட அந்த போராளியும் சென்றிருந்தார். 2 வாகனங்களில் ரகசியமாக நகர்வெடுத்துச் சென்று பின்னர் ஸ்ரீலங்கா ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த தளத்தினுள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை முன்னேறி பதுங்கி நிலைக்கெடுத்தே அந்த தாக்குதலை அவர்கள் மேற்கொண்டதாக அந்த போராளி தெரிவித்தார். அந்த தாக்குதலுக்கு 9K-32 ஸ்ட்ரெல்லா 2 என்ற ரஷ்ய தயாரிப்பு சாம் விமான எதிர்ப்பு ஏவுகணையை விடுதலை புலிகள் பாவித்திருந்ததாக பின்னாட்களிலேயே செய்திகள் வெளியாகி இருந்தன. இலக்கு துல்லியமாக தாக்கப்பட்டதில் போராளிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி. தாம் நிலையெடுத்திருந்த பிரதேசத்தை விட்டு மெதுமெதுவாக பின்வாங்கி ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வந்ததும் தொலைத்தொடர்பினூடாக தலைவர் பிரபாகரனை தொடர்பு கொண்ட அவர்கள் தமது தாக்குதல் வெற்றி பற்றிய செய்தியை கூறி தமது மட்டற்ற மகிழ்ச்சியை பரிமாறினார்கள். ஆனால் தலைவரிடம் இருந்து வந்த பதில் கடுமையானதாக இருந்தது. மறுபடியும் அதே இடத்திற்கு சென்று நிலையெடுத்து தன்னிடம் இருந்து கட்டளை வரும் வரை காத்திருங்கள் என்று கடுமையான பதில் அவரிடம் இருந்து வந்தது. போராளிகளுக்கு கடுமையான அதிர்ச்சி. எப்படியான ஒரு பெருமேற்றை பெற்றிருக்கின்றோம். விடுதலை புலிகளது வரலாற்றில் விமான எதிர்ப்பு ஏவுகணையை பாவித்து மேற்கொள்ளப்பட்ட முதலாவது வெற்றி அது. இவ்வளவு மகிழ்ச்சியை வெளிக்காண்பிக்க வேண்டிய தருணம் அது. ஆனால் ஒரு சிறிய பாராட்டு கூட தலைவரிடம் இருந்து கிடைக்கவில்லையே என்ற கவலை அவர்களுக்கு. விமானத்தின் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடாத்தியது மாத்திரமல்ல, எதிரியின் தாக்குதல் அச்சுறுத்தலில் அகப்படாமல் பாதுகாப்பாக திரும்பி வந்திருக்கின்றோம். அத்தோடு மிகுதியாக இருந்த விமான எதிர்ப்பு ஏவுகணையையும் பாதுகாப்போடு திரும்ப கொண்டு வந்திருக்கின்றோம். தமது அந்த பெறுபேறுகள் பற்றி தலைவர் ஒரு வார்த்தை கூட பாராட்டி பேசவில்லையே. கவலைப்பட்டபடி கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பழைய நிலைக்கு திரும்பி தியார் நிலையில் இருக்க ஆரம்பித்தார்கள்.
அன்று இரவு முழுவதும் காத்திருந்தார்கள். மறுநாள் காலை 8-10 மணியளவில் மற்றுமோர் அவ்ரோ விமானம் பலாலி படைத்தளத்தில் தரையிறங்க வந்து கொண்டிருந்ததை அவதானித்த அவர்கள் அந்த விமானத்தின் மீதும் தம்மிடம் இருந்த விமான எதிர்ப்பு ஏவுகணையை பாவித்து தாக்குதலை மேற்கொண்டார்கள். வெடித்து சிதறியபடி கடலில் விழுந்தது அந்த அவ்ரோ விமானம். இரண்டாவது அவ்ரோ விமானம் தாக்கப்பட்ட உடனேயே தலைவரிடம் இருந்து அறிவிப்பு வந்தது. இப்பொழுது நீங்கள் வரலாம் என்று அவர்களை அழைத்திருந்தார் தலைவர் பிரபாகரன். CR-834 என்ற இலக்கமுடைய இரண்டாவது அவ்ரோ விமானத்தில் முதல் நாள் வீழ்ந்து நொறுங்கிய அவ்ரோ விமானம் பற்றிய விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவென்று குரூப் கேப்டன் ஷிரந்த குணத்திலக தலைமையில் வந்த ஆய்வுக்குழு உறுப்பினர்கள், ஸ்குவாட்ரன் லீடர் சுஜீவ பத்திரன, குரூப் கேப்டன் DS விக்ரமசிங்க, விங் கமாண்டர் கமால் வெல்கம போன்ற உயரதிகாரிகள் உட்பட 54 படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். மூன்றாம் கட்ட ஈழயுத்தம் ஆரம்பமான நேரத்தில் உளவியல் ரீதியாக ஸ்ரீலங்கா படையினருக்கு மிகப்பெரிய பின்னடைவை வழங்கிய ஒரு நடவடிக்கை என்று அந்த சம்பவத்தை கூறலாம். அந்த நேரத்தில் படை வீரர்களை இலங்கையின் வடக்கு பகுதிக்கு கொண்டு செல்வதற்கு என்று ஸ்ரீலங்கா படையினரிடம் மொத்தம் 3 அவ்ரோ விமானங்கள் மாத்திரம்தான் இருந்தன. அவற்றில் 2 சுட்டு வீழ்த்தி இருந்ததன் மூலம் யாழ்ப்பாணத்தில் நிலை கொண்டிருந்த படையினருக்கான வழங்கல்களை விடுதலை புலிகள் முடக்கியிருந்ததுடன் அடுத்த சில வாரங்களுக்கு வடபகுதிக்கான வான் போக்குவரத்து நடவடிக்கையை ஸ்ரீலங்கா படைத்துறை முற்றாக நிறுத்தி வைக்கும் அளவுக்கான நெருக்கடியை கொடுத்திருந்தார்கள் விடுதலை புலிகள். அந்த அவ்ரோ விமான தாக்குதல் சம்பவத்தில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இரண்டாவது அவ்ரோ விமானம் அந்த வழியாகத்தான் வரும் என்ற தலைவர் பிரபாகரன் அவர்களின் கணிப்பு பற்றித்தான். ஏனென்றால் என்னுடன் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட போராளியின் கூற்றுப்படி விடுதலை புலிகளின் வான் பாதுகாப்பு அணியினர் பதுங்கி நிலையெடுத்திருந்த பிரதேசம் என்பது வழமையாக விமானங்கள் பலாலி ஓடுபாதையில் இருந்து மேலெழும்பி செல்கின்ற கடலை அண்டிய பிரதேசம். விமானங்கள் தரையிறங்குவதற்கு அந்த வழியை சாதாரணமாக ஸ்ரீலங்கா வான்படை பயன்படுத்துவதில்லை. அப்படி இருக்க இரண்டாவது அவ்ரோ விமானம் குறிப்பிட்ட அந்த வழியாக, அதாவது விமானங்கள் மேலெழும்பும் வழியாக தரையிறங்க வரும் என்பதை தலைவர் எவ்வாறு கணித்தார் என்பதுதான் அந்த நேரத்தில் போராளிகளை மிகவும் ஆச்சரியப்பட வைத்திருந்தது. குறிப்பாக இரண்டாவதாக சுட்டு வீழ்த்தப்பட்ட அவ்ரோ விமானம் குறிப்பிட்ட அந்த வான்பாதை வழியாகத்தான் தரையிறங்க வேண்டும் என்ற முடிவு ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டிருக்கவில்லையா? அன்றைய தினம் காலை 6:05 மணிக்கு கொழும்பு ரத்னலான விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் போது கூட அந்த அவ்ரோ விமானத்தின் தரையிறக்க பாதை வேறாகத்தான் இருந்திருக்கின்றது. அனுராதபுரத்தில் தரித்து நின்று விமானியை மாற்றிய பின்புதான் தரையிறக்க பாதை மாற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது சம்பவம் நடைபெறுவதற்கு வெறும் 2 மணி நேரத்திற்கு முன்புதான் விமானம் தரையிறங்க வேண்டிய பாதை தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்க முதல் நாளே அந்த வழியாகத்தான் இரண்டாவது விமானம் அங்கு வரும் என்பதை தலைவர் பிரபாகரன் எப்படி கணக்கிட்டிருந்தார்? இந்த கேள்விக்கான பதில் போராளிகள் மத்தியில் அப்பொழுது இருக்கவில்லை, எதிரியிடம் எப்போதுமே இருக்கவில்லை. தலைவர் பிரபாகரன் அவர்கள் பற்றி பேசும்போது அந்த போராளி